இன்று தமிழ் சினிமாவில் மாபெரும் பில்லர்களாக இருப்பவர்கள் அஜித் மற்றும் விஜய். இவர்களுடைய படங்களுக்கு தான் இப்போது வரை நல்ல ஒரு ஓபனிங் இருந்து வருகிறது. சமீப காலமாக அஜித்தும் விஜயும் இந்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். அஜித் ஒரு பக்கம் தொடர்ந்து சாதனைகளை நிகழ்த்தி தன்னை பற்றியே பேச வைத்து விட்டார். அதே நேரம் விஜய் கட்சி கூட்டம், மாநாடு என பரபரப்பாக்கினார். சினிமாவையும் தாண்டி பிற விஷயங்களிலும் இவர்கள் தான் இப்போது வரை நம்பர் ஒன்னாக திகழ்ந்து வருகின்றனர். விஜய் இப்போது அரசியலுக்கு போனதால் அஜித் அவருக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்லி வருத்தப்பட்டதாகவும் வலைபேச்சு அந்தணன் கூறினார். அதாவது, எனக்கு எதிராளி யாரும் இல்லை எனும் போது எப்படி என்னால் போட்டி போட முடியும் என்று சொல்லி வருத்தப்பட்டாராம். சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்துக்கு விஜய் வாழ்த்து செய்தி அனுப்பினார். இந்த நிலையில் பிரபல சினிமா தயாரிப்பாளர் கே ராஜன் விஜய் அஜித் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். விஜய் சமீபத்தில் கோவையில் ஒரு கூட்டத்தை கூட்டினார். அதேபோல் அஜித்தும் ஒரு கூட்டத்தை கூட்டினால் விஜயின் கூட்டம் காணாமல் போய்விடும். ஆனால் அஜித் அதை செய்ய மாட்டார். ரசிகர்களை சந்திக்கிறதே இல்லை. அரசியல் வேண்டாம், ஆனால் 6 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அஜித் ரசிகர்களை சந்தித்து அவர்களுடன் சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசிகர்களை சந்தித்து ஒருவேளை டிஃபன் போட வேண்டும். இப்படித்தான் விஜயகாந்த் செய்வார். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரசிகர்களை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் விஜயகாந்த். டி நகரில் உள்ள அவரது ஆபீஸில் தான் சந்திப்பு நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பிரியாணியுடன் சாப்பாடு இருக்கும். இப்படி இருந்ததனால் தான் அவருடைய ரசிகர்கள் இன்னும் விஜயகாந்தை மறக்காமல் இருக்கிறார்கள். இப்படி மட்டும் அஜித் செய்தால் கோவையில் கூடிய கூட்டமே காணாமல் போய்விடும் என்று கூறினார்.